ஹலோ வணக்கம் கைஸ். இது கரண்ட் அஃபேர்ஸுக்கான ஒரு சிறப்பான ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஸோ 30 நாள் இருக்கு. 30 நாளில் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படித்து முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ கிடையாது. 20 நாளில் இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நடந்த 2 எக்ஸாம் உடைய அனாலிசிஸ். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸும் சரி, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸும் சரி, சில நேரம் எப்படி கேட்பாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு ஒரு மாசத்துல மட்டும் நிறைய கொஸ்டின் கேட்டுருவானுங்க. ஒரு மாசத்துல மட்டும் போன இந்த ஃபெப்ல நடந்த எஸ்பிஐ கிளர்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிசம்பர் ஜான்ல நிறைய கொஸ்டின் கேட்டானுங்க. டிசம்பர் ஜான்ல நிறைய கொஸ்டின் அள்ளி விட்டுட்டு முன்னாடி இருந்த மாசத்துல கொஸ்டின் இல்லை. அப்ப அந்த 6 மாசம் படிச்சுட்டு போறவன் முதல் 4 மாசம் படிச்சுட்டு போனான்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அவனால் அட்டன் பண்ண முடியல. இது வந்து எஸ்பிஐ கிளர்க்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்தது, இந்த வருஷம் பிப்ரவரியில். இந்த ஃபினான்ஷியல் இயருடைய எக்ஸாம்ஸ் 2 எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனாக தெரியுது. ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்னா 6 மாசத்துலையுமே கொஸ்டின் கேட்டிருக்கான். 6 மாசத்துலையுமே கொஸ்டின் கேட்கறான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா, இவன் 6 மாசத்துலையுமே இந்த வருஷம் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்கும் போது நம்ம 6 மந்த்ஸ்லையுமே ஏதாவது கொஞ்சமாவது நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் பண்ணலாம், சிஏல ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. எஸ்பிஐ பிஓ சரி, ஐவிஎஸ் பிஓலையும் சரி, கொஞ்சம் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம். 20 வரைக்கும் போடலாம், 22, 25 வரைக்கும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன். ஜென்ரலாக அந்த நார்த் இந்தியன் சேனலோ இல்லை நம்ம ஆட்கள் சேனலோ பார்க்கும்போது 20 வரைக்கும் போடலாம் அப்படிங்கிறது ஒரு நல்லா படிக்கிறாங்க. டெய்லி சிஏ படிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை 20, 22, 23 வரைக்கும் அடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டெய்லி சிஏ படிக்கிறவங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாய்ப்பு, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி. டெய்லி சிஏ படிக்கிறவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுக்கு பக்கா ப்ராப்பர் டிசிப்ளின் வேணும். நம்ம டெய்லி சிஏ ஆரம்பிச்சிருப்போம், 2 மாதத்துக்கு ஆரம்பிச்சிருப்போம், அப்புறம் டாட்டா காமிச்சிருப்போம், 1 மாதம் லேக் விழுந்துடும். அந்த லேக் விழுந்த மாதத்தை பிடிக்கவே முடியாது, அது கடைசி வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி சிஏ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஓ எக்ஸாம் எழுதிருந்தீங்க, டெய்லி சிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் 1 மாதம் தான், ஒரே 1 மாதம் படித்தா போதும். இன்னும் பிஓ மெயின்ஸ் எனக்கு வரவே இல்லைடா அப்படின்னாலும் பரவாயில்ல, டெய்லி சிஏ நீங்கள் படிச்சிருந்தா தப்பிச்சிருவீங்க. ஒரு மாதம் மட்டும் படித்தா போதுங்க. ஒரு மாதம் டக நம்ம படிச்சிடலாம். படிச்சுட்டு 20 நாள் படிச்சுட்டு கடைசி 10 நாள் ரிவிஷன்ல உட்காந்துரும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்கலைனாலும் சரி, டெய்லி சிஏ படிச்சிருந்தாலும் சரி, 20 நாள் தான் நம்மளுக்கு, 30 நாள் கிடையாது. 20 நாள் படிக்கிறோம், 10 நாள் ரிவைஸ் பண்றோம். சரியா? ப்ராப்பரா படிக்கிறோம், ப்ராப்பரா ரிவைஸ் பண்றோம். 30 நாளும் படிக்காதீங்க, 20 நாள் படிங்க. கடைசி 10 நாள் நல்ல ஒரு தெளிவான ஒரு கிளியரான ரிவிஷனை போடுங்க. சரியா? சரி, அப்போ ஒரு கேட்டகரி நம்மளுக்கு அனாலிசிஸ் தெரியுது, 6 மாசத்துலயும் கேட்கறான். ஓகே, ஸ்கோரபிள் பார்ட்டா இப்போ சிஏ மாறிட்டு இந்த வருஷம். ஓகே, மூணாவது என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேனே. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்ல டீட்டெயிலா கேட்டிருக்காங்க. எஸ்பிஐபிஓ அண்ட் ஐபிபிஎஸ்பிஓட நல்ல டெப்தா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, இந்த ஃப்ரீ ஏஐ அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஒரு கமிட்டி உண்டு. இந்த கமிட்டி யாரு ஃபார்ம் பண்ணா நாங்க படிச்சோம். சரியா? எத்தனை சூத்ரா, அப்புறம் 7 சூத்ரா, 6 சூத்ராஸ், எத்தனை பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் படித்தோம். 6, 7, 26 இப்படி ஒரு நம்பர் வரும். அதில் அந்த நம்பரையெல்லாம் நான் படித்தேன், நம்பரையெல்லாம் சொல்லி கொடுத்தேன். கமிட்டி ஏன் ஃபார்ம் பண்ணாங்க, கமிட்டி ஃபார்ம் பண்ண ஆள் யாரு, அவ்வளவும் படித்தேன். அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்த 7 சூத்ரா, அந்த 7 சூத்ரால தான் கேட்டிருந்தாங்க. நினைக்கிறேன் இந்த 7 சூத்ரால இருக்கிறதுல எது வராதுன்னு கேட்கலாம். கமிட்டி படிச்சு எத்தனை சூத்ரா வரும்னு படிச்சு, ஹெட் படிச்சு, கமிட்டியுடைய பர்பஸ் படிச்சு, கடைசியா 7 சூத்ரா, 7 சும்மா லைட்டா பார்த்துட்டு போவோம்னு நம்ம பார்த்துட்டு போயிருப்போம். அவன் கேட்டது என்னன்னா, இந்த 7 சூத்ராஸ் இருக்குல்ல ஃப்ரீ கமிட்டியில, இது எது வராதுன்னு கேட்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, 2 வருஷம் முன்னாடி எஸ்பிஐ கிளர்க்ல இந்த நீரஜ் சோப்ராவுடைய ஜாவலினுடைய லென்த் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம படித்ததை கிளியராக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்படுது. படித்ததை கிளியராக படிக்கணும், ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்குது, 6 மாதமும் படிக்கணும். எப்படி அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க, பதறாதீங்க. டெய்லி படிச்சிருந்தீங்க, ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிடுங்க. பட் நீங்கள் டெய்லி படிக்கலை அப்படின்னா
நாம பார்த்துக்கலாம், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அந்த ஆர்பிஐ நியூஸ் அண்ட் கேபினெட் டிசிஷன்ஸ் ஆர்பிஐ நியூஸ் கேபினெட் டிசிஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்துச்சு IBSPOல. கேபினெட் டிசிஷனும் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் ஒன்று தாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீமை தனியாக படிக்கிறீங்க, கேபினெட் டிசிஷன் படிக்காமல் விட்டுறோம். நம்ம கேபினெட் டிசிஷன்ஸ் படிச்சுட்டு கூட சேர்ந்து எந்த ரிலேட்டட் ஸ்கீம் இதுக்கு வருதுன்றதை சேர்த்து படிக்கணும். ஸோ நம்ம ஆர்பிஐ நியூஸ் அண்ட் கேபினெட் டிசிஷன்ஸ், அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இந்த ஏரியாஸை கவர் பண்ண போகிறோம். இந்த ஏரியாஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறேன். நான் ஒரு 3 மாதத்துக்கு ஆர்பிஐ நியூஸ் போட்டிருக்கேன்னா அந்த 3 மாதத்துக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு பேங்கிங் நியூஸும் போட்டுருவேன். சரியா? ஸோ வெறும் ஆர்பிஐ மட்டும் இல்லாமல் பேங்கிங் நியூஸ், அந்த 3 மாதத்துக்கு நம்ம பேங்கிங் நியூஸ் கவர் பண்ணிடலாம். செப்டம்பர் மாதத்துக்கு ஆர்பிஐ பேங்கிங் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ ஜூன்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் முடிச்சுட்டோம். இது 3க்கும் ஆர்பிஐ முடிச்சுக்கோம். செப்டம்பருக்கு நம்ம ஃபுல்லாக படிச்சிருவோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. செப்டம்பர் முடிச்சுட்டு அக்டோபருக்கும் படிச்சிருவோம். சரியா? நவம்பர் 15 நாள் இருக்கா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் 10 days இருக்கா, அதையும் டைம் எடுத்தா படிச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம டார்கெட் வந்துட்டு, இப்போ நீங்க எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 மாசம் நான் கொஞ்சம் ஆர்பிஐ நியூஸ் போட்டிருக்கேன், அது டைம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பார்த்துடணும். அடுத்த 2 மாசத்துக்கும் நம்ம கவர் பண்ணிட போறோம். ஆர்பிஐ நியூஸ் மட்டும் இல்லாம பேங்கிங் நியூஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நேஷனல் இன்டர்நேஷனல். சரியா? பேங்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இப்போ கண்டிப்பா ஒரு டவுட் வரும், IBSPO நோட்டிபிகேஷன்ல தெளிவாக ஆர்பிஐ சர்க்கிள்னு கொடுத்துருந்தான். IBSPO நோட்டிபிகேஷன்ல CAன்னு போட்டு CAக்கு ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் தனியாக கொடுத்துருந்தான். இப்போ நான் SBI கிளர்க் தான் எழுத போறேன், IBS கிளர்க் தான் எழுத போறேன், இங்கெல்லாம் ஆர்பிஐ நியூஸ் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஆர்பிஐ நியூஸ் வந்துட்டு அவன் வெளிப்படையா நோட்டிபிகேஷன்ல போன தடவை கொடுத்தான். வெளிப்படையா போன தடவை நோட்டிபிகேஷனை கொடுத்தானே ஒழிய 2021ல இருந்து ஆர்பிஐ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ ஆர்பிஐ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும், வராம இருக்கும்னு கண்டிப்பாக கிடையாது. சரியா? ஸோ அதையும் படிக்கிறோம், பேங்கிங்கும் படிக்கிறோம். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான். இல்லை நான் வந்துட்டு PDF வச்சு படிக்கிறேன், வீடியோஸ் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்க. நம்ம வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்தாலும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் நான் சொல்றேன், ஆர்பிஐ நியூஸ், ஸ்கீம்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இல்லை, அதுக்கு பேர் சொன்னேன், கேபினெட் டிசிஷன்ஸ், ரெண்டும் ஒன்று தான். ஆர்பிஐ நியூஸ், கேபினெட் டிசிஷன்ஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இந்த ஏரியாவை வந்துட்டு ஒரு 4, 5, 6 மாசத்துக்கு முடிச்சிருங்க. நம்ம மே ஜூன்ல இருந்து படிக்கணும். ஆக்சுவலா 6 monthsன்னு பார்த்தா. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நேஷனல் இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் மற்ற கதைகளுக்கு போங்க. இன்னொரு விஷயம் மறக்குதே, ரொம்ப நேஷனல் இன்டர்நேஷனல் ஏதோ சொல்ல வந்தேனங்க, ரொம்ப வயசாயிட்டுன்னு கட் பண்ணிடாத, திருப்பிலாம் வீடியோ எடுக்க முடியாது. சரி, போகிற போக்கில் வந்துச்சுன்னா கீழே நான் கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கான கிளாஸஸ் நம்ம போட்டுருவோம், அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம மேரத்தான்ஸ் மாதிரி கொண்டு போயிடுவோம். சரிங்களா? மேரத்தான்ஸ் மாதிரி இந்த மெயினாக நான் சொன்ன ஃபோக்கஸ் ஏரியாஸ்க்கு பண்ண போகிறோம். ஞாபகம் வந்துட்டு, இப்போது நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியாஸ் நம்ம கிளாஸஸ் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் ஓகே, மற்ற கிளாஸஸ் பார்க்குறீங்கனாலும் ஓகே. கிளாஸஸ் இல்லைன்னா PDF, உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸோ அதை வச்சு படிங்க. பட் ஒரு நியூஸ் எடுத்தீங்கன்னா அதை ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக படிக்க பாருங்கள். PO லெவல் அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது தான், நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் LIC AO இருந்தாலும் சரி, அடுத்து LIC AO நவம்பர் 8ஆம் தேதி எக்ஸாம் வருது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் PO லெவல் அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கிறது நல்லது. கிளாஸஸ் இல்லைன்னா PDF மந்த்லி தான். தயவு செஞ்சு வீக்லி டெய்லியில் இனிமேல் இறங்குறது வேஸ்ட்டு, இறங்காதீங்க. நான் 1 மாதம் மட்டும் படிக்கிறேன், டெய்லி படிச்சுட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் ட்ரெண்டை மாற்றிட்டாங்க. 6 மாதம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ எல்லா ஏரியாலையுமே 6 monthsலையுமே அங்கங்கே படிச்சு வைக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஒரு ஏரியாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக நம்ம நேரத்துக்கு அதில் மட்டும் கேள்வி கேட்க மாட்டான். நம்ம மொதல் மாதம் படிச்சுட்டு போவோம், அவங்க கடைசி மாதத்துல கேட்பான், கடைசி மாதம் படிச்சுட்டு போவோம், மொதல் மாதத்தில் கேட்பான். இப்படி தான் மாற்றி மாற்றி இவனுக்கு பண்ணுவானுங்க. ஸோ இந்த தடவை ஆல்மோஸ்ட் ஒரு 6 monthsக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொஞ்சம் தெளிவான டீட்டெயில்டு நியூஸாக நம்ம படிப்போம். தீபாவளிக்கு ஆஃபர் உண்டு, தீபாவளிக்கு கிளாஸும் உண்டு. சனி ஞாயிறு திங்கள் 3 நாளுமே நம்ம சிறப்பான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் போட போகிறோம். தயாராக இருங்கள். நம்ம கோர்சஸ் வெப்சைட்டில் இருக்குது, வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ, டாட்டா, பை.